ரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதத்துடைய 2ஆம் பகுதி துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன் இந்த 2ஆம் பகுதி சிறப்பா இருக்குன்னு சொல்றேன்னா, முதல் பகுதியில நிறைய தொல்லைகள் அனுபவித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிந்த துளாராசி அன்பர்கள் நிறைய துளாராசிக்காரங்க எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாசம். குறிப்பாவே எல்லாரும் ஹெல்த்ல உள்ள கோளாறு பத்தி தான் நிறைய எனக்கு கால் வருது. குரல்ல பாதிப்பு, ஒரு சிலருக்கு குரலே வராம போய் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு குரல் வந்து, ஒரு சிலருக்கு கட்டியால தொல்லை, ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய அது சம்பந்தமான அழைப்புகள் தான் எனக்கு அதிகமாக வந்ததுன்னு சொல்லுவேன். அதை நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம், அஷ்டமத்துல இப்ப செவ்வாய் இருக்கு. உங்களுடைய உடல் ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. அஷ்டமத்துல இருக்கும்போது சனியோட பார்வை 6ல உள்ள யோக சனி தான் அது. இருந்தாலும் அந்த பார்வை அஷ்டமத்துல உள்ள செவ்வாய் மேல விழும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்த உடல் பாதிப்பு இல்லாதவங்களுக்கு கணவரால பாதிப்போ அல்லது உத்தியோகத்தால பாதிப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தொல்லை கொடுத்திருந்த அந்த செவ்வாயுடைய தாக்கம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நீக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இவங்க ஆரோக்கியத்தை முழு நிவாரணம் பெறுவாங்கன்னு சொல்லலாம். உத்தியோகத்துல குழப்பம் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கும். திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க இதுல தப்பிப்பாங்க. திசாபுத்தி மோசமா உள்ளவங்க இன்னும் பாதிக்கப்படுவாங்க. இந்த அமைப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்துல நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சு தான் ஆகணும். குறிப்பா இந்த மாதம் முழுக்கவே கடைபிடிக்கணும்னு சொல்லலாம். ஆனா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கை கடைபிடிக்கிறது அவசியம். அதன் பிறகு ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். இன்னொன்னு, இந்த 10ஆம் இடத்து குருவுடைய தாக்கம் இந்த ஒரு மாதம் தொடரலாம். அதன் பிறகு அதனுடைய வலிமை குறைஞ்சிடும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம். அக்டோபர் 20 அதிசாரமா குரு வரப்போறாரு. அதனால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குறைக்கிற நேரமா இருக்கும். ஆனா 6ஆம் இடத்து சனி, யோக சனி உங்களுக்கு நிறைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஆனாலும் சக ஊழியர்கள் கிட்ட நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கணும். உங்களுடைய மேலதிகாரிகிட்ட எச்சரிக்கை கடைபிடிக்கிறது அவசியம். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களை நீங்க நம்பலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே தான். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் லாபகரமான நிலைமையை பார்ப்பாங்க. ஆனா அதிக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதிக முதலீடை நீங்க குறைக்கிறதும் நல்லது. அந்த அதிக முதலீடுகள் உங்களுக்கு செப்டம்பர் வாக்கில் பண்ணீங்கன்னா அக்டோபர்ல நல்ல வருமானம் கூடும். அதனால அக்டோபர்ல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால இப்ப நிதானத்தோட தொழில் பண்ண வேண்டியது அவசியம். இரும்பு தொழில் பண்றவங்க, மேன் பவர் சப்ளைன்னு சொல்லப்படக்கூடிய வேலையாட்களை நிறுவனங்களுக்கு அனுப்பக்கூடிய தொழில்களை பண்ணக்கூடியவங்களுக்கு யோகங்கள் அதிகம். குடும்பத்துல அமைதி குறைவு உண்டு, மனமகிழ்ச்சியும் குறைவு உண்டு. ஏன்னா அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதும் சனியோட பார்வை வாங்குறதும் அவ்வளவு திருப்தியானது இல்லை. பிள்ளைகளால நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்கும். ஆனா வாழ்க்கை துணைன்னு வரும்போது வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அது குடும்பத்துல மன நிம்மதியை உருவாக்கும். உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளோ அல்லது மூட்டு முழங்கால் சம்பந்தப்பட்ட வலிகளோ இடுப்பு வலிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருக்கு முதுகு வலியும் ஏற்படலாம். இது வாழ்க்கை துணைக்கும் போகலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் உயர்வு காண்பாங்க, அவங்க நிம்மதியும் காண்பாங்க. உச்ச குருவோட பார்வை சனி மேல விழுறதுனால அவங்க ஆற்றல் தெளிவாகவே இருக்கும். அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு தெம்புலையும் இருப்பாங்க. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உயர்வு உண்டு. படிக்கிற துளாராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல மனநலம் அமையும். அதனால படிப்புல முன்னேற்றம் காணலாம். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமைவது கடினம். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் அமையிருக்கும். அப்பா வழி சம்பந்தப்பட்டவங்கிட்ட நல்ல செய்திகள் வரதும் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்போரூர் முருகன், ஐயப்பன்,